அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான ஒரு பதிவு எல்லோருக்குமே அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வினுடைய கருணையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திக்ரு மஜ்லிஸில் அல்லாஹ்வினுடைய கருணையை அடைந்து கொள்ளக்கூடிய 2 திக்ரை தான் நம்ம ஓத போகிறோம். அதாவது அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டால் நம்முடைய துவா கபூல் ஆகுமோ அப்படி கேட்கக்கூடிய 2 திக்ரு. இன்றைக்கு நம்மள பலரும் என்ன செய்கிறோம், நிறைய அமல்கள் செய்கிறோம், ஆனால் எனக்கு எதுவுமே கபூல் ஆகலை அப்படின்னு நம்ம வெறுத்து போகிறோம், அமல்களைவே வெறுத்து போகிறோம். ஆனால் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறை தெரியாமல் கேட்குறனால தான் நமக்கு அது கபூல் ஆக மாட்டேங்குது. முதல்ல அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, முதல்ல அல்லாஹ்விடத்தில் பணிவாக கேட்கணும். 2வது அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு கேட்கணும். 3வது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுட்டு நம்மளுடைய இயலாமையை சொல்லிட்டு கேட்கணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் புகழ்றத விரும்புகிறான், நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறத விரும்புகிறான், இன்னும் அல்லாஹ்கிட்ட மன்றாடுறத அவன் விரும்புகிறான். எப்படி மன்றாடணும்? நம்முடைய இயலாமையை சொல்லி என் மேலே கருணை காட்டு அப்படின்னு நம்ம மன்றாடணும். இப்போது ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்க, ஒரு பதவியில் இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி கேட்போம்? ரொம்ப கருணையாக என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க, என் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அது மாதிரி தான் அல்லாஹ்விடத்துலையும் கேட்கணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்மள பலரும் அப்படி கேட்கறது இல்லை. மனுஷங்க கிட்ட கேட்குற அளவு கூட அல்லாஹ்கிட்ட கெஞ்சறது கிடையாது. இப்போது அனைத்தையுமே உள்ளடக்கி எப்படி கேட்டால் துவா கபூல் ஆகுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட 2 திக்ரு தான் நம்ம இன்றைக்கு ஓத போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு திக்ருக்கான சிறப்பையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு நம்ம ஓத தொடங்கலாம். ஒவ்வொரு திக்ரையும் வெறும் 33 முறை தான் நம்ம ஓத போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க, அல்லது நான் ஓதுறதையாவது போட்டு கேளுங்க. கட்டாயம் இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா எப்படி கேட்டால் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இதில் இருக்குது. ஓதி பாருங்க, ஒரு தேவை கூட உங்களுக்கு மிஞ்சாது. அல்ஹம்துலில்லான்னு நீங்கள் சொல்வீங்க. அதோடு இதை ஓதுறதுக்கு முன்பாக ஒரு நியத்து வைங்க. அதாவது நம்மை போல யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவாவிற்காக மன்றாடுறாங்களோ அத்தனை நபர்களுடைய மன்றாட்டத்தையும் ஏற்றுக்கொள். அனைவரின் மீதும் கருணை காட்டு, இன்னும் என் மீதும் கருணை காட்டு. அனைவருடைய துவாவையும் கபூலாக்கு, இன்னும் எனக்கும் துவாவை கபூலாக்கி கொடு அப்படின்ற ஒரு துவாவை நீயத்தாக வச்சுட்டு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய 2 திக்கரை நம்ம வெறும் 33 முறை தான் நம்ம ஓத போகிறோம். இப்போ நம்ம ஓத போகிற அந்த முதல் திக்ரு என்ன அப்படின்னா, அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. ஏன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படின்னா, நம்ம எப்படி கேட்கணுமோ அப்படிப்பட்ட வார்த்தை இதில் இருக்குது. என்ன வார்த்தை அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அல்லாஹும் மர்ஹம்னி பிரஹ்மதிக்க யார்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும் மர்ஹம்னினா என்ன? அல்லாஹ்வே என் மேலே கருணை காட்டு. பிரஹ்மதிக்க உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு, கருணையில் சிறந்ததை கொண்டு. யா அர்ஹமர் ராஹிமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அல்லாவே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே, உன்னுடைய கருணையில் சிறந்ததை கொண்டு என் மீது கருணை காட்டுவாயாக. அல்ஹம்துலில்லா. இதை ஒரு முறை சொன்னாலே நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும், ஒட்டுமொத்த துவாவும் கபூலாகும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இதை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா மக்களுடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இப்போ நம்ம ஓதலாமா? இது முதல் திக்ரு. இதை நம்ம எத்தனை முறை ஓத போகிறோம்? 33 முறை ஓத போகிறோம். வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும் மர்ஹம்னி பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன். 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 அல்லாஹும் மர்ஹம்னி பிரஹ்மதிக்க யா அர்ஹமர்
அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னி பிரஹ்மதிக யா 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 அர்ஹமர் ராஹிமீன். முதல் திக்ரை முடிச்சாச்சு. இரண்டாவது திக்ரு, இதை பற்றிய ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சம்பவம் தான். அதாவது ரசூல்லா கிட்ட ஒரு மனிதர் வந்து, யா ரசூலுல்லா, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும், எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, இப்போவே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ரசூல்லாவுக்கே ஆச்சரியமாக போச்சு. இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த மனிதரும் அதே போல் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோட, அதுவும் என்னுடைய ரசூல்லா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட, இதே நீயத்தோட அல்லாஹ்விடத்தில் போய் எந்த வார்த்தையை சொல்லி அழைச்சா நீ எனக்கு பதில் தருவியோ அந்த வார்த்தையை என்னுடைய ரசூல்லா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதனால் கட்டாயம் என்னுடைய துவாவை நீ எனக்கு கபூலாக்குவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, யா அல்லாஹ் என் மேலே கருணை காட்டு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய துவாவை கேட்டாங்களாமா. அவங்க கேட்டது பெரிய ஒரு துவா. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதை கபூலாக்கி கொடுத்துருக்கான். ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்ரு. இதை நம்ம பல தடவை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதை ரொம்ப சாதாரணமாக நினச்சி நம்ம கடந்து போய்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இதற்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது, இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. எனவே இந்த ஒரு திக்ரும் நம்முடைய துவாவை கபூலாக்கக்கூடியது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் கிருபையும் சம்பாதித்து கொள்ளக்கூடியது, இன்னும் நமக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தக்கூடியது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி வாழ்ந்தால் அது சரியாக இருக்குமோ, எந்த பாதையில் போனால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருப்போமோ அப்படிப்பட்ட சரியான பாதையை காட்டக்கூடியது, இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு திக்ரில் இவ்வளவு சிறப்பு இருக்குது. இதனுடைய பொருள் என்ன, இந்த திக்ரு என்ன அப்படின்னா, அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வர்சுக்னி, அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இன்னும் என் மீது கிருபை செய்வாயாக, இன்னும் எனக்கு வழிகாட்டுவாயாக, இன்னும் எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவுதான். இதை கொண்டு தான் அந்த மனிதர் கேட்டிருக்காங்க, அல்லாஹும் கொடுத்துருக்கான். நாமும் கேட்போம் வாங்க. இந்த திக்ரையும் 33 முறை ஓதலாம். அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வர்சுக்னி. 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 அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி
وعافني وارزقني اللهم اغفر لي وارحمني 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 وعافني وارزقني. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே சேர்ந்து இந்த பரக்கத்தான திக்ர ஓதி அந்த நன்மையின் பரக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.